ஹாய் மக்களே. நான் உங்கள் ரெங்கடோஸ். ஸோ இப்போ வந்து லோக்சபா வந்து ஃபயர்ஃபுல்லாக இருந்திருக்கு. வேறு லெவலில் அப்படியே சம்பவம் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் ரைட் விங், இந்த பக்கம் லெஃப்ட் விங் அப்படி சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் அப்படி பிரிஞ்சு அழகாக ஒரு செயல்படுது. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருந்திருக்கும். டிஎம்கே, விசிகா இவங்கெல்லாம் ஒரு வகையாக இருந்திருப்பாங்க. ராகுல் காந்தி அஃப்கோர்ஸ் அவருக்குன்னு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், ஹிந்துக்களையும் எதிர்க்க மாட்டார். அதே சமயம் இந்த பக்கமும் போகாமல் மைனாரிட்டி சைடு இல்லாமல் மக்களில் ஒருத்தங்களாம் அவங்க காங்கிரஸுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்த கட்சி நம்ம இவங்க இந்திரா காந்தி டைம்லலாம் எப்படி அவங்க மக்களுக்குள்ளே இறங்கி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு செயல்பாடு. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பிரிஞ்சு டைல்யூட் ஆகி ஒரு பேலன்சிங் ஈக்குவேஷனாக இன்றைக்கி அழகாக வந்து ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு இருக்குது. இவங்க வந்து ஃபுல்லாக ஒரு தரப்பு ஒரு முடிவோடையும், இவங்க ஒரு தரப்பில் ஒரு முடிவோடையும், டிஎம்கே இந்திய கூட்டணி ஃபுல்லாகவே சொல்கிறேன் ஒரு முடிவோடையும் இருக்கிறாங்க. ஸோ இத்தனை நாளாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு இல்லைனா அசம்பிளி இல்லைனா பெரிய லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. எப்போ டிஎம்கே வருவாங்க, அவங்க ஏற்று பேசிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே இப்போ இல்லை, இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வருவாங்க, இந்த கட்சி தப்பு அந்த கட்சி தப்புன்னு மட்டும்தான் இருந்திருக்கும். பட் இந்த தடவை செம்மையாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ சட்டசபையிலும் சரி, எடப்பாடி நல்லா குரல் கொடுக்குறாரு. கள்ளச்சாராயத்துக்கு எதிராக அவர் வந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் அதுக்கான போராட்டத்தில் இருக்கார். பட் அப்படியே டைல்யூட் ஆகிடுச்சு டாப்பிக்கு. ஏன்னா லோக்சபா மேட்ரு அந்தளவுக்கு வீரியமாக இருந்தது. ஸோ அப்போசிஷன் ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி இப்போ வந்து ஒரு லீடராக தேர்ந்தெடுத்துக்கப்பட்டார், அப்போது எதிர்க்கட்சி தலைவராக. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார் அவரோட டாப்பிக்லேருந்து. சிவன் ஃபோட்டோலாம் வச்சு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஒரு சிவன் ஃபோட்டோவை காட்டணும், இல்லை எதுக்காக வந்து ஒரு சில இந்த கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துகிட்டு வந்து பேசணும் அப்படின்னா, ஒரு பதிவு தான். சும்மா நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோங்கிறதோட ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒரு விஷுவலாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கூட வீரியம் அதிகம் அப்படிங்கிறது தான். ஸோ இத்தனை நாளாக பப்பு அப்படின்னு இருந்தது, சின்ன குழந்தைத்தனமாக இருந்தது அப்படின்னு இந்த தடவையும் அந்த மாதிரி பேசியிருக்காங்க மோடி சைட்லேருந்து. பட் ஸ்டில் இந்த சைட்லேருந்து என்ன எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, நீட் தேர்வு பற்றி பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இராணுவம், நம்ம இந்திய இராணுவத்தின் இதில் வந்து நமக்கு சரியான வழி இறந்தவங்களுக்கு பணம் போய் சேர்றதில்லை, இந்த மாதிரி சில விஷயங்களும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவன் ஃபோட்டோவை காமிச்சு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவர் திரிசூலத்தை பின்னால் வச்சுருக்கிறதுக்கு காரணமே தேவைப்படும் போது பயன்படுத்துதான் தவிர இதைத்தான் குறிப்பிடுது. அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் இதையும் காட்டி பைபிள் வந்து சீக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒட்டுமொத்த இதுக்கும் வந்து காங்கிரஸ் இதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து ஆப்போசிட்டில் மோடி எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, இன்னும் சின்ன குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, மொத்த இந்து மக்களே வந்து அப்படின்னு சொல்கிறதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது திருப்பி ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஒட்டுமொத்த இந்து மக்கள் இல்லை, நீங்கள் இந்து மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். நீங்கள் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மாவோட நீங்கள் நேரடி தொடர்பில் இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த கட்ஸு வேணும் பேசுகிறதுக்கு. எனக்கு குட் ஸ்டார்ட் ஃபார் ராகுல் காந்தி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்போ ஆப்போசிஷன்லேருந்து ஒரு வாய்ஸும் வரணும் இல்லையா, அந்த மாதிரியான சில வாய்ஸ்கள் வந்து மோடிக்கிட்டேருந்து வந்தது. சில விஷயங்கள் அவரும் பேசினார். கிட்டத்தட்ட முந்தினத்துக்கு 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. ஸோ இதில் ஓவராலாக அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் திருமாவளவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கே உட்காந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி இந்த மாதிரி இறந்துட்டாங்க, உடனடியாக மது விலக்கு கொள்கையை கொண்டு வரணும் இந்திய அளவில் பிஜேபிங்கிறாரு. ஏன் அவர் கள்ளச்சாராயத்தில் செத்தப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவுமே இங்கேருந்து பேசலை, எந்த ப்ரெஸ் மீட்லேயும் வாயை திறக்கலைங்கிறது தெரில. எனக்கு என்ன சொல்கிறதுனா, திருமாவளவன் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு லீடர் தான். அவர் ஸ்பீச்செல்லாம் சூப்பராக இருக்கும். பிஜேபி வாஜ்பாய் இருந்தப்போ அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்கன்னா யூடியூப்பில் இருக்குது, அவ்வளோ அருமையாக பேசியிருப்பார். இப்படிப்பட்ட ஆள் வந்து இந்த ஒரு டிஎம்கேன்னு ஒரு ஸ்டாண்ட்ஸ் வரும்போது ரொம்ப பல்ல கடிச்சிட்டு போக வேண்டியது இருக்கோ அப்படின்னு தோணுது. எங்கே பேச வேண்டியதெல்லாம் அங்கே போய் பேசுன்றது வந்து எந்த விதத்தில் ஒரு பிரயோஜனம் தெரில. அவங்களும் ஸ்டெப் எடுக்கணும். இங்கேயும் பேச வேண்டிய கருத்துக்களே நிறைய இருக்குது, பேச வேண்டியது பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறதான். அதுக்கு நிர்மலா சீதாராமன் திருப்பி பதில் சொல்கிறாங்க, உங்கள் ஊரில் முதல்ல நடந்திருக்கு, அதை அங்கே கேள்வி கேட்க இது இல்லாமல் இங்கே வந்து கேட்கல என்ன நியாயங்கிறாங்க, அது கத்துறாங்க. இது ஒரு விஷயம் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இவங்க பேசும்போது அவங்க அமைதியாக கேட்குறாங்க, இவங்க ரிப்ளை பண்ணும்போது அவங்க கத்திடுறாங்க. இது ஒன்று தான் தொடர்ந்து நடக்குது. ஸோ இது இந்த அளவுக்கு இந்த லோக்சபாவுடைய இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் எல்லாம் வந்து உருப்படியாக நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. ஏன்னா இவங்க வந்து பிஜேபியை ஏற்று பேசுகிறதுக்கு ராகுல் காந்தி முன் வைக்கிற இப்போ பல டாபிக்ஸ்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு வீரியமாக இல்லை. எந்த விஷயத்தில் பேசணுமோ அதை அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்காக பேசணும், சாமானிய மக்களுக்காக பேசணும். பட் வெரி குட் ஸ்டார்ட். இப்போ தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி பேசினா தான்
அடுத்தது சிலதெல்லாம் வந்து நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அண்ட் அதர் ஹேண்ட் வந்து பிஜேபியும் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. வெரி குட் ஸ்டார்ட்டுன்னு தான் சொல்லணும். ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆரம்பம். இந்த பக்கமும் வலுவாக இருக்குது, அந்த பக்கம் வலுவாக இருக்குது. நல்ல நேரடியாக அப்படியே போயிட்டுருக்கு, நல்லா ஃபுல் சார்ஜாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து தொடர்ந்து வந்து ராகுல் காந்தி வந்து வலியுறுத்துறது இராணுவ வீரர்கள் இறந்ததுக்கான ஒரு இது போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிற எதுக்குமே ஒரு ப்ரூஃபோடு வரல. சிவன் ஃபோட்டோவோ இல்லை வேறு எதுவுமே அது ப்ரூஃபாக வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அதே சமயம் வந்து எமர்ஜென்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டிருந்தாரு. எமர்ஜென்சி அந்த விஷயத்துக்கு வாயே திறக்கலை. யாருன்னா டிஎம்கே சைட்லேருந்தோ திரிணாமுல் காங்கிரஸ் சைட்லேருந்தோ வேறு எந்த கட்சியுமே இண்டி கூட்டிலேருந்து வாயே திறக்கலை எமர்ஜென்சி கொண்டு வரணும் போது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எமர்ஜென்சியால் எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். அந்த காலகட்டத்தை மறக்கவே முடியாது. இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி டைம் வந்து அவங்க மேலே ஒரு மிஸ்டேக்கை வந்து போக்குறதுக்காக எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருந்ததுன்னு தெரியும். ஸோ அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்கங்கிறது தெரியும். வெரி குட் ஸ்டார்ட்டுன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஸ்டார்ட்டு. இதனால் மக்களுக்கு பயனடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ப்ரூஃபோடு வரணும். அஃப்கோர்ஸ் இவங்க கேள்வி கேட்டிருந்தாரு, நம்ம அனுராக் தாக்கூர் வந்து கேட்டிருந்தாரு, கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிற புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர. சரி, மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குதுன்னு தெரியுமா, அதில் ஒரு 10 வார்த்தையாவது தெரியுமா, சும்மா புக்கு தூக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்தளவுக்கு எஜுகேட்டடான பீப்புள் பிஜேபிலையுமே காங்கிரஸ்லேயுமே இல்லை டிஎம்கேலையுமே இருந்திருந்தால் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. கிடைச்சவங்கள தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம் வேறு வழி இல்லாமல். இனி அடுத்த தடவை வந்து நல்ல ஸ்போக்ஸ் பர்சனாக நல்ல நாலேஜாக படித்தவங்களாக பார்த்து அனுப்புறது ரொம்ப முக்கியம். பட் இப்போதைக்கு நடக்காது. நெக்ஸ்ட் டைமும் இல்லை, எப்போயுமே நடக்காது. இதுதான் இருக்க போது. திஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ அடுத்தடுத்து ராகுல் காந்தி பேச வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ்கள் எவ்வளவோ இருக்குது. மணிப்பூர் விஷயம் பற்றி அவர் பேசினார், ஏன் அவங்க வாயே திறக்கலன்னு சொல்லிட்டு. ஆன் தி அதர் ஹேண்ட் வெஸ்ட் பெங்காலில் கப்பல்ஸை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கப்பலை வந்து ஹஸ்பண்டை மண்டி போட வச்சு அந்த ஒய்ஃபை வந்து சோப்ரா ஃபேமிலியை போட்டு அந்த அடி துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. அந்த அடி அடிக்கிற அந்த பொம்பளை தவழ்ந்துட்டு க்ரௌடுக்குள்ளே போது முடியை பிடிச்சி தரன்னு எடுத்து நடு ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். இதை பற்றின ஒரு கேள்வியோ ஒரு குரலோ எதுவுமே வந்து வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன் அவங்களுக்கு நடந்தால் அது தப்பு இல்லை, இன்னொருத்தர் பண்ணும்போது அது தப்பாக பார்க்குற இந்த மனப்பான்மை இந்த 2 கட்சிகளுக்குமே மாறணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அண்டு நீட்டு வந்து தேர்வு ரத்து செய்யணும், அதில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அவர் பேச்சில் வந்து வருஷத்துக்கு 10 பேர்னு 7 வருஷத்தில் 70 பேர் ஏமாற்றப்பட்டிருக்கு. 70 தடவை. அதாவது வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குங்கிறாரு. அது ப்ரூஃபோடு காட்டணும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தாண்டி வந்து 1,00,000 பேர் எழுதுகிற நீட் தேர்வில் ஒரு 70 பேர் காட்டுறதை தாண்டி இறந்தவங்களை பற்றி பேசணும். இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் தளபதி வெற்றி கழகம் அவர் பேசின நீட் பற்றின ஒரு வியூ பேசியிருக்கேன். தொடர்ந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. நான் ஒன்று ரெட்டோ வாழ்கிறேன். குட்